அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நாம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். செக் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம வந்து நெறைய கேஷா போயிட்டு ஒரு இதுல போயிட்டு நம்ம வித்ட்ரா பண்ணாம, இல்ல வேற ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணிட்டு, அவங்க கிட்டேருந்து நம்ம கேஷா வாங்காம, செக்க இஷ்யூ பண்ணி நம்ம வாங்குறதுக்கு தான். செக் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா அதுல வந்து 3 இத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ட்ராயர், டிராயி, அதுக்கப்புறம் பேயி. இந்த டிராயர் அப்படிங்கிறது யாருன்னா, அந்த செக்க வந்து யார் ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறாங்களோ, அவங்க தான் டிராயர். அதே மாரி யாரு வாங்குறாங்களோ, அவங்க தான் டிராயி. அப்ப பேயி அப்படிங்கிறது அப்படின்னா, எந்த பேங்க்ல நீங்க போயிட்டு வந்து வாங்குறீங்களோ, அந்த பேங்க். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இது தரக்கூடிய ஒரு பொருள். அதுதான் வந்துட்டு அந்த பேயி அப்படின்ட்டு நாம சொல்லக்கூடியது. இப்ப நெறைய டைப்ஸ் ஆஃப் செக் பார்த்தீங்கன்னா, பேரர் செக், ஆர்டர், கிராஸ்ட் அப்படின்னு நெறைய இருக்கு. இத ஒண்ணு ஒண்ணா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப பேரர் செக் அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த யாரு வந்து அந்த செக்க வந்து வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து அத வந்து குடுத்துருவாங்க. அதாவது எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனோ, இல்ல ஆத்தரைசேஷன் வெரிஃபிகேஷனோ இல்லாம, இந்த செக்க யாரு ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு இஷ்யூ பண்ணக்கூடியதான் வந்துட்டு பேரர் செக். அப்ப ஆர்டர் செக் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த செக்ல பார்த்தீங்கன்னா, யார் பேர் வந்து எழுதியிருக்கோ, அவங்களுக்கு குடுக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஆர்டர் செக் அப்படிங்கிறது. இது வந்து பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட் செக் பண்ணுவாங்க. ஆத்தென்டிகேட்டான யூசரா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் அத வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம நெறைய செக்ல பார்த்தீங்கன்னா, 2 பேரலல் லைன் அதாவது டிராவர்ஸ் லைன் சொல்லுவாங்க. அது கிராஸ் பண்ணியிருக்கும். அத தான் வந்துட்டு கிராஸ்ட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, பேயியோட பேரும், அவங்களோட அக்கவுண்ட் நம்பரும் இருக்கும். அவங்களுக்கு இஷ்யூ பண்றது தான் வந்து என்னன்னா, கிராஸ்ட் செக் அப்படிங்கிறது. அப்போ ஓப்பன் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிராஸ் பண்ணாத ஒரு செக். அதே மாதிரி வந்து இந்த செக்ல வந்து நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் அந்த அமௌண்ட்ட நாம வந்துட்டு அத என்கேஷ் பண்ணிக்கலாம். போஸ்ட் டேட்டட் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஃபியூச்சர் டேட் போட்டு ஒரு செக் நான் வந்து இஷ்யூ பண்றேன்னா, அதுதான் போஸ்ட் டேட்டட் செக். இப்ப எந்த ஒரு செக்குமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 3 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு செக் இஷ்யூ பண்றேன்னா, அடுத்த 3 மாசத்துக்குள்ள எப்பனாலும் நான் அந்த செக்க நான் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் டேட்டட் செக்னா, நான் ஒரு ஃபியூச்சர் டேட்ட குடுக்குறேன். அப்போ வந்து அது என்னன்னா, அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் என்னால அதுலேருந்து 3 மாசத்துக்குள்ள நான் செக் இஷ்யூ பண்ண முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி வந்து என்னால இஷ்யூ பண்ண முடியாது. ஸ்டேல் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு செக் வந்து அது குடுத்திருக்க அந்த வேலிடிட்டி வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சோ, அதுதான் வந்துட்டு ஸ்டேல் செக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப டிராவலர் செக் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வெக்கேஷனுக்கே நம்ம போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஹார்ட் கேஷ் எடுத்துக்காம, நாம வந்துட்டு ஒரு செக் மூலமா நாம வந்து அங்க போயிட்டு நாம இஷ்யூ பண்ணக்கூடிய ஒண்ணுதான் வந்துட்டு டிராவலர்ஸ் செக் அப்படிங்கிறது. இது வந்து செல்ஃப் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஓன் பேரே அதுல போட்டு நமக்கு வந்து தேவைக்காக நாம வந்து இஷ்யூ பண்ணக்கூடியதா வந்துட்டு இந்த செல்ஃப் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்கு. பேசிக்கா நம்ம வந்து எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.